ஒரு இது ஒரு கதை, ஒருவனின் கதை. ஒரு நாட்டில், ஒரு வீட்டில், ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துதான். அந்த சிங்கம் அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி நடக்க முடியாத தான் குகைக்குள்ளே அடைஞ்சி கிடந்துதான் அந்த சிங்கம். அந்த சிங்கத்தை அடைஞ்சி கிடந்ததால் அதனால் ஒன்றும் பண்ண முடியல, செய்ய முடியல. அந்த சிங்கம் எங்கி போகிறதுக்கு வழியும் இல்லை. அடிப்பட்ட சிங்கம் அது என்ன பண்ணும்? ஒரே இடத்துல நடக்க முடியாது. அது ஒரு வட்டப்பாதையிலே, ஒரு கட்டப்பாதையிலே, ஒரு வீட்டிலே, ஒரு குகையிலே முடங்கி கிடந்துதான் அந்த சிங்கம். அந்த சிங்கம் அப்படி இருந்ததால் ஒரு நரி வந்துச்சு. அந்த நரி, இந்த சிங்கம் இப்படி தானே இருக்குது, அடிபட்டு இருக்குது, அதனால் நம்ம தந்திரம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிதான் அந்த நரி. அந்த நரி என்ன பண்ணிச்சான், இந்த சிங்கத்தால் ஏஞ்சி வந்து நம்மளை கடிக்கவும் முடியாது, கிட்ட போனால் தானே அது கடித்து தின்னுக்கணும். நம்ம அதை ஏமாற்றலாம். அதை ஏமாற்றி நம்ம ராஜாவாகி இந்த காட்டுக்கும் எல்லாத்துக்கும் தந்திரம் பண்ணி இந்த சிங்கத்தை ஏமாற்றலான்னு நினச்சிதான். அப்போ தான் இந்த சிங்கத்துக்கிட்ட வந்து அந்த நரி சொல்லிச்சான், நல்ல மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து, நீ இதுவரையும் அடித்து எல்லாத்தையும் காட்டில் சாப்பிட்டியோ, உனக்கு உணவு, இப்போ உணவு போடுறதுக்கு உனக்கு யாருமே இல்லையே, இப்போ நான் உனக்கு உணவு கொண்டு வரேன், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நரி அது இதுன்னு சொல்லி அந்த சிங்கத்தை மயக்கிச்சான். அப்போ தான் அந்த சிங்கம் அதுக்கு அர்த்தம் தெரியாத, சரி நீ கொண்டு வா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிச்சான். அப்போ அந்த நரி ஒன்று சொல்லிச்சான், நான் ஒரு நரியாச்சே, நான் எப்படி அடித்து சாப்பிட்றது? சின்ன சின்ன விலங்குகள்லாம் அடித்து சாப்பிட முடியும், ஆனால் பெரிய பெரிய விலங்கத்தெல்லாம் அடித்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு சொல்லிச்சு, நான் தான் அந்த காட்டுக்கு ராஜா. சிங்கம் சொல்லிச்சு, நான் தான் அந்த காட்டுக்கு ராஜா, நீ அதனால் போய் என் சிங்கம் வச்சுலாம் நான் சொன்னேன்னு சொல்லு, இல்லை அவங்கள அழைச்சிட்டு வான்னு சொல்லிச்சான். அந்த நரி அப்போ யோசிச்சுட்டு தந்திரம் பண்ணிட்டு அந்த சிங்கம் புலி எல்லாத்தையும் கொண்டு வந்துச்சான். கொண்டு வந்து அப்போ அந்த ராஜா சிங்கமானது, காட்டு ராஜா சிங்கமானது, இந்த மாதிரி அவனுக்கு உடம்பு சரியில்லை, இந்த நரி என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, அதை கேட்டுட்டு நீங்களும் வேட்டையாடி இதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ நரிவை குறிப்பெல்லாம் நரி என்ன பண்ணிச்சு, தனியாக போச்சான். தனியாக போய் எல்லா நரிங்களுக்கிட்டையும் சொல்லிச்சான், நமக்கு நான் ராஜாவை ஏமாற்றிட்டேன், நம்மலாம் சேர்ந்து சிங்கம், புலி, சிறுத்தை இதெல்லாம் வச்சு வேட்டையாடி நம்ம தேவையை தீர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிச்சான். ஆனால் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு சிங்கம், புலி எல்லாத்துக்கிட்டையும் கூட சேர்ந்து வேட்டையாடி உணவுகளை தின்னுச்சான், சிங்கத்தை ஏமாற்றி. அதேமாரி இரவுலையும் அது உறங்கிக்கிட்டு இருக்கும்போதும், சிங்கம் உறங்கிக்கிட்டு இருக்கும்போதும், தூங்கிக்கிட்டு இருக்கும்போதும், இரவுலையும் இதுலேயும் அப்போ வந்து அந்த நரி சத்தம் போட்டு பயமுறுத்திச்சான். அந்த சிங்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிச்சான். யாரோ என்னை பயமுறுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு முழிச்சுதான். அப்போ தான் சிங்கத்தை இப்படி டெய்லி நரி ஏமாற்றி மிரட்டி பயமுறுத்தி வச்சுருந்துதான். அந்த நரி சிங்கம், புலி எல்லாம் வேட்டையாடின உணவை எடுத்துட்டு வந்து இந்த சிங்கத்துக்கு கொடுத்து ஆசையை காட்டி அது வலையில் சிக்க வச்சுதான். ஆனால் அந்த சிங்கம் ஒன்றுமே தெரியாத ஒரு அறியாத ஒரு நடக்க முடியாத சோகத்திலையும் வேகத்திலையும் அது வந்து மன உளைச்சலையும் தன்னை தாண்டி சோகப்படுத்திக்கிட்டு அப்படி இப்படின்னு வாழ்ந்துச்சான்.
அப்போ தான் அந்த சிங்கம் இப்படி ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு புலி வந்து சிங்கத்துக்கிட்ட அந்த நரி எல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த சிங்கம் நம்பலையாம். நரி எதாக இருந்தாலும் நல்லது தான் செய்யும், நீங்கள் போங்கப்பா, ஏன்ப்பா சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் அந்த சிங்கத்துக்கு அப்போ விவரம் தெரியல, அறியல, புரியல நரி தந்திரம் பண்ணுறதுன்னு. அதனால் அந்த நரி இதே போல் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சுதான். அந்த காட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொன்று தின்னு இப்படி அப்படின்னு சிங்கத்தை ஏமாத்திச்சான். அது அதிகாரத்தை உபயோகப்படுத்திக்கிறதுக்கு மற்ற விலங்கினத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வந்துதான். இதை தெரிஞ்ச சிறுத்தை, புலி, யானை எல்லாமே சிங்கத்திட்ட வந்து, சிங்கராஜா நீ ஏமாந்துக்கிட்டு இருக்க, அந்த நரி உனக்கு தந்திரம் பண்ணுதுப்பா, அது நல்லது இல்லைப்பா, அது கெட்டதுப்பா, அது எல்லாத்தையும் சாப்பிட்ருப்பா, அந்த காட்டியை அழிச்சிடும்பா, அது இனத்தை மட்டும்தான் வச்சுருக்கோம். அப்போ சொல்லிச்சான் அந்த சிங்கம். எல்லாத்தையும் வேட்டாடிச்சுன்னா அப்போ வந்து அதுக்கு உணவு எங்கே போகும்? சிங்கராஜா, அதுக்கு உணவு மறுபடி நம்ம குழந்தை குட்டிங்க தான் உணவு. நம்ம குழந்தையாயிட்டோம்னா சிங்கம், புலி, யானை எல்லாம் குழந்தையா மறுபடியும் அதை வளர்க்க விட்டு அதோட கண்ட்ரோலில் ஒன்றை வச்சு ஏமாத்துமே, அது தெரியாதா? அப்படி இருக்காது சிங்கராஜா சொல்லிச்சான். இப்போ நரி வந்துச்சான். ஒரு நரி இதை ஒட்டு கேட்டுட்டு போய் அந்த பெரிய நரிக்கிட்ட சொல்லிச்சான், இந்த மாதிரி நம்மளை பற்றி எல்லா விலங்கினமும் சொல்லுங்க. அப்போ நரி என்ன பண்ணிச்சான், தன்னைத்தானே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், அந்த சிங்கத்துக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளை வேட்டையாடி நம்ம இனத்தை கொன்னுடும், நம்ம தந்திரம் செய்கிறோன்னு தெரிஞ்சால் இந்த காட்டுக்கு ராஜாவாக முடியாது அப்படின்னு நினச்சிதான். அப்போ தான் முடிவு பண்ணிச்சான். நரி போய் சிங்கத்துக்கிட்டான் ஒளிஞ்சிருந்து மறைஞ்சிருந்து, நான் தான் வந்திருக்கேன், சாமி கடவுளுங்கிற வேஷத்தில் வந்திருக்கேன், இந்த காட்டோட ராஜா ஆவி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்துக்கிட்ட ஒன்று சொல்லிச்சான். சிங்கமே சிங்கராஜா, நீ உங்கள் இனத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பேச்சையும் கேட்குறியே, ஆனால் அந்த நரி உனக்காக தானே உணவு வந்து போடுது, உன்னை தானே காப்பாற்றுது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த சிங்கராஜாவை மயக்குச்சான். அப்போ அந்த நரி ஒரு கதை சொல்லிச்சான். சிங்கம், நீ இருக்கும்போது எல்லாத்தையும் வளமாகவும் நல்லாவும் காப்பாற்றினியே, இப்போ நீ அடிப்பட்ட சிங்கமாக கிடக்குறியே, உன்னை காப்பாற்றுறதுக்கு அந்த நரி தானே வந்துச்சு. அந்த நரி வந்து அது இதுன்னு சொல்லி உன்னை வாழ வச்சுது, உனக்கு உணவு கொடுக்குது. அதனால் அந்த நரியை நீ மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நரியை நீ கொல்லலாமா அப்படின்னு சொல்லி நரி தந்திரமாக சிங்கத்துக்கிட்ட தெரியாமல் சொல்லிச்சான். அப்போ அந்த சொல்லும்போது அந்த சிங்கம், ஒரு வேளை இது உண்மையாக இருக்குமோ, நம்ம காட்டு ராஜா கடவுள் வந்திருக்காரோ, நம்ம அப்பா சிங்கம் சொல்கிறாரோன்னு நினச்சிட்டு நரி தன் குரலை மாற்றி சிங்க கர்ஜனையில் சொல்லிச்சான். அப்போ அந்த காட்டு ராஜாவான அடிப்பட்ட சிங்கம் அது நம்பி ஏமாந்து, சரி இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்து சோகமாக கொடுத்துட்டுருந்தான். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ வந்து நரி வந்துதான் காட்டுராஜா எப்படி இருக்கீங்க, இந்த உங்களுக்கு உணவு கொண்டு வந்துருக்கான் அப்படின்னு சொல்லிச்சான் நரி. அப்போ அந்த சிங்கராஜா சொல்லிச்சான், என் கனவுல எங்கள் அப்பா வந்தார், இந்த காட்டை ஆண்ட எங்கள் அப்பாவோட ஆவி வந்தது. அவர் வந்து சொன்னார், உன்னை பெருமையும் அருமையும் நீ தான் சோறு போட்டு வளர்க்குற, நீ தான் காப்பாற்றுற, நீ தான் எல்லாம் சொல்கிறன்னு சொன்னார். அதனால் நீயே காட்டுக்கு ராஜாவாக இரு, உங்கள் பேச்சு கேட்குற மாதிரி அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன்னு சொல்லித்தேன். அப்போ அந்த நரி
சரி ராஜா, நீ சொல்கிறது தான் சரி, நான் உன்னை காப்பாற்றுறேன், உன்னை இன்னும் விட்டுட மாட்டேன், உன்னை அங்கேயும் இங்கேயும் தோக்கடிச்சிட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி மயப்பி அப்படியே ஏமாற்றி தந்திரமாக போச்சான். போய் வெளியே போய் அந்த நரி இந்த காட்டுக்கு நீங்க ராஜா நான் தாண்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு தான் அது ஆணவத்தில் ஆடிச்சான் அந்த தந்திரமான நரி. அப்போ போய் அந்த நரியை என்ன பண்ணிச்சான், காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விலங்குகள்கிட்டையும் புலி, சிங்கம், கரடி, யானை, சிறுத்தை, நரி, இப்படி எல்லா விலங்குகள்கிட்டையும் சொல்லிச்சான், நம்ம காட்டு ராஜா குகைக்குள்ளேருந்து அடிபட்டு கிடக்கிறாரு, அவர் ஒரு விஷயத்த சொன்னாருன்னு சொல்லிட்டான். என்ன சொன்னாருப்பா அப்படின்னு எல்லா விலங்குகளும் கேட்டுதான், நான் இனிமேல் இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா, அவர் சொன்னார், நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்க, அந்த சிங்கராஜா சொல்லுவார், இனிமேல் நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் சொல்கிறது தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வேட்டையாட வச்சு தான் அந்த நரி. அந்த நரி சொன்ன பேச்சை கேட்டு நம்ப முடியாத எல்லா விலங்கும் அந்த சிங்க கோயிலுக்கு போச்சான். சிங்கராஜா, சிங்கராஜா, நீங்கள் சொன்னது உண்மைதானா? நரி அப்படி சொல்லுது. ஆமாம்ப்பா. அதுக்கு சிங்கராஜா சொல்லிச்சான், ஆமாம்ப்பா, என் கனவுல எங்கள் அப்பா சொன்னார், அதனால் அவர் அந்த நரி சொல்கிறத கேளுங்க, அதனால் நீங்கள் அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு வேட்டையாடுறது, உணவு கொடுக்குவதும் அப்படி இப்படின்னு சொல்லி அது பேச்சு கேட்டு வாழ கற்றுக்குங்க அப்படின்னு ராஜா வெகுளி. அந்த சிங்கராஜா என்னன்னே தெரியாத வெகுளியா பக்தியோட கடவுளாக நினச்சி அவங்க அப்பாவை நினச்சி அந்த சிங்கராஜா அந்த பொறுப்பை அந்த நரிக்கிட்ட ஒப்படைச்சு அந்த விலங்குகள்லாம் சிங்கராஜாவை பேச்சை கேட்டுக்கிட்டு போய் அந்த நரியோட பேச்சு இப்பயாவது நரி சொல்லிச்சான், அதுக்கு இப்பயாவது நம்புறீங்களா, சிங்கராஜா ஒத்துக்கிட்டாரு தானே அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அப்படின்னு எல்லாம் உரிமைக்கிட்டே ஓகேன்னு சொல்லிச்சான். அப்போ தான் சொல்லிச்சான், நரி இனிமேவாவது என் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒழுங்காக வேட்டையாடுன்னு உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆண்டுகிட்டு இருந்துதான், எல்லாத்தையும் ஆண்டுகிட்டு உட்காந்து அது தந்திரமாக மந்திரமாக அது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு இருந்துதான் அந்த நரி. அதில் மிச்சம் மீதி இருக்கிற உணவை நல்ல உணவுன்னு சொல்லி அந்த சிங்கராஜாவுக்கு கொண்டு கொடுத்துதான். இந்த சிங்கராஜா அது உண்மைதான் நம்பி நல்ல கறிதான் நம்பி தின்னு அது இழைச்சி வாடி வதங்கிட்டு இருந்துதான். அப்போ ஒரு நாள் ஒரு விலங்குக்குள்ளேயே சண்டை வந்துச்சான், ஏற்றத்தாழ்வு. நரி இப்படி பண்ணுறது பிடிக்கலன்னு புலி சொல்ல, புலி பேச்சு கட்டி எல்லா விலங்கும் நரியை கொல்ல போக, அப்போ நரி இப்படி ஓடி அந்த சிங்கராஜாவுக்கு நான் சொன்னதை நம்ப மாட்டேங்கிறாங்க ராஜா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிச்சான். சரி, இன்னைக்கு நீ போ, எங்கள் அப்பா கனவுல சொன்னால் நான் உன்னை மறுபடியும் தலைவனை ஆக்குறேன், இந்த காட்டுக்கு ராஜாவை ஆக்குறேன்னு சொல்லிச்சான். அப்போ அந்த சிங்கம் மறுபடியும் அந்த குகைக்குள்ள இரவில் படுத்து தூங்கிச்சான். அப்போ அந்த நரி வேஷம் போட்டுட்டு வந்துதான். அப்போ வேஷம் போடும்போது எல்லா விலங்குனும் இந்த நரி ஏதோ தந்திரம் பண்ணுதுன்னு ஒளிஞ்சிருந்து பார்க்கலான்னு பார்த்துதான். ஆனால் நரி என்ன பண்ணுச்சா, அந்த கூட்டத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு தன் குரலை மாற்றி அவங்க அப்பா குரல் மாதிரி சிங்கராஜா மாதிரி, சிங்கராஜா இருக்காருல, அடிப்பட்ட சிங்கராஜா, அவரோட அப்பாவோட வேஷத்தை போட்டுக்கிட்டு ஏன்பா இந்த காட்டுக்கு அந்த நரி தானே நல்லது செய்யுது, அதை போய் அது சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஒரு காலத்தில் அது தந்திரம் பண்ணும், ஏமாற்றும், அது கழுதைப்புலி போல் எல்லாத்தையும் கொன்று தின்னுடும், நம்ம உணவை மிஞ்சி போன உணவை தின்னு வாழ்கிற ஜென்மந்தான், அதுக்கு சூடு சோறனை நல்லது இருக்காதா அப்படின்னு சொல்லி அதை இதுன்னு சொல்லி குழப்பிச்சான்.
அப்போ அந்த சிங்கராஜா இது உண்மைதான், நம்ம அப்பா தான் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு எல்லா விலங்குகிட்டையும் சொல்லிச்சான். அதை கேட்டுக்கிட்டு சோகமாக எல்லா விலகும் போச்சான் காட்டுக்கு. அப்போ அந்த நரி போய் எல்லா விலங்குகிட்டையும் இப்பயாவது நம்புறீங்களா, காட்டு ராஜா சொன்னது உண்மை தானே, காட்டு ராஜா சிங்கம் சொன்னது உண்மை தானே அப்படின்னு சொல்லித்தான். சரி, வேறு வழி இல்லாமல் எல்லா விலங்குகளும் புலி, யானை, சிறுத்தை, இப்படி இந்த கரடி, மான் எல்லா விலங்குகளும் ஒத்துக்கிச்சான். தன் வாழ்க்கை தியாகம் பண்ண ஒத்துக்கிச்சான். அப்போ அந்த தியாகம் பண்ணும்போது அப்போ அந்த நரி என்ன பண்ணிச்சான், இனிமேல் இவங்களை விட்டா காட்ராஜாவுக்கு உண்மையை சொல்லி நம்மளை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி எல்லா புலிங்களையும் கரடுகளையும் யானையும் சில அப்பாவியான யானை, சிங்கம், புலி இதுங்கெல்லாம் தன் வசப்படுத்தி இதில் யார் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அடித்து சாப்பிட்டு அந்த உணவை வேறு உணவுன்னு சொல்லி கொண்டு ராஜாவுக்கு கொடுத்துறான், சிங்கராஜாவுக்கு. அது சிங்கம் அது இன்னக்கறின்னு தெரியாமல் சாப்பிட்டு அடிப்பட்ட வதில் அதுக்கு தெரியுமா, புரியுமா, அந்த வலியும் வேதனையும் தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த சிங்கம் டெய்லி ஏமாந்துக்கிட்டே இருந்துதான், இழைச்சிக்கிட்டே இருந்துதான், தூய்மையாகிக்கிட்டே இருந்துதான். இப்படி ஏமாந்துக்கிட்டு இருந்த சிங்கம் ஒரு நாள் இதை கேட்டு அந்த நரி சந்தோஷப்பட்டு தான், ஆனந்தப்பட்டு தான், ஓவராக துள்ளி எல்லாத்தையும் வேலை வாங்கிச்சான். அது வேலை வாங்குகிற மாதிரி நடித்து தான் ஏமாத்துச்சான். ஊர் உலகம்லாம் அதை நம்பி ஏமாந்துச்சான். அந்த காட்டில் இருக்கிற விலங்குலாம் நம்பி ஏமாந்துச்சான். அப்போது அந்த நரி தனக்கு ஒரு பெருமை வந்துடுச்சுன்னு தீர்த்துக்கிச்சான். அது ரொம்ப தலக்கணமாயிருச்சான். நம்ம மந்திரக்காரன் இந்த ராஜாவை ஏமாற்றலான்னு முடிவு பண்ணிச்சான். இது முடிவு பண்ணி ஒவ்வொரு நாளும் இந்த சிங்கத்தை ஏமாற்றும் போது அந்த சிங்கம் வலியாகி வேதனையாக துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சத்திட்டுருக்குமேனு அழுதுச்சான். அதில் ஒரு அவங்க மகன் சிங்கராஜா இதெல்லாம் அப்பா சொல்கிற பேச்சு கேட்டுக்கிட்டு எல்லாமே இப்படி செத்துக்கிட்டு இருக்காங்க, காட்டில் இருக்கிற விலங்குகளெல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்களேன்னு வருத்தப்பட்டுச்சான். அப்போ என்ன சொல்லுச்சுன்னா அந்த சின்ன சிங்கராஜா, ஓஹோ இது எது நடக்குது, இந்த நரிக்கு ஏன் அப்பா இவ்வளோ உரிமை கொடுக்குறாரு, ஏன் இப்படி இது பண்ணுறாருன்னு யோசித்தான். அந்த சிங்கம் ஒரு திட்டத்தை தீட்டிச்சான், ஒரு படையை உருவாக்கிச்சான். இந்த நரி என்ன செய்யுது, என்ன பண்ணுது, எங்கே போகுதுன்னு வாட்ச் பண்ணிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் அந்த நரி தென்னந்தனியாக போய் ஒரு குகைக்குள்ள மறைஞ்சி அவங்க அப்பா மாதிரி பேசம் போட்டு வார்த்தையை மாற்றி போட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறத சொல்லிச்சான். அப்போ அதை கேட்ட அந்த அடிப்பட்ட சிங்கராஜாவோட மவராஜா சின்ன ராஜா, ஓஹோ இதுதான் கதையா, அப்பாவை ஏமாற்றி நீ ஆட்சியை ஆண்டிட்டு இருக்கியா, நான் ஆள வேண்டிய ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சிங்கராஜா போச்சான். எல்லா இது வச்சும் சொல்லிச்சான் விலங்குகிட்டையும், எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், அவர் அடிபட்டிருக்கார், இந்த நரி ஏமாத்துது அது இதுன்னு சொல்லி எங்கள் தாத்தாவை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு எந்த விலங்கும் இது பண்ணலையாம், மதிக்கலையாம், கேட்கலையாம். அப்போ நரி சிரிச்சுக்கிட்டு தந்திர மந்திரமா என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது, உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன ராஜாவை சிங்கம் அது குட்டியாக இருந்தான், அதை கொலை பண்ண ட்ரை பண்ணிச்சான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த சிங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சிங்கம் வளர ஆரம்பிச்சுதான். வளர்ந்த உடனே அது கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் இதாகவும் இருந்துச்சான். அப்போது ஒரு நாள் சிங்கம் என்ன பண்ணிச்சா, அந்த சின்ன சிங்கம் அப்பாட்ட போய், அப்பா அந்த நரி கெட்டதுப்பா, அது எல்லாத்தையும் ஏமாத்துதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த
சிங்கம் இல்லைப்பா, அவர் நல்லது தான் பண்ணுவார், அவர் ரொம்ப நல்லவருப்பா, அந்த நரி நல்லவருப்பா அப்படின்னு சொல்லிட்டான். அப்பா அவனுக்கு இப்போ புரியாதுப்பா, நான் உனக்கு புரிய வைக்கிறேன்ப்பா, அப்படி புரிய வைக்கிற மாதிரி இருந்தால் புரிய வைக்கிறப்பா அப்படின்னு இந்த அடிப்பட்ட சிங்கராஜா சொல்லிட்டான். அந்த அடிப்பட்ட சிங்கராஜா அழுதுகிட்டே சொல்லிட்டான், நான் ஆளும்போது எல்லாமே நல்லா இருக்குது, இப்போ நீ வெளியே வராது, இந்த காடு எல்லாம் அழிஞ்சு போயிருக்குப்பா, ஒன்றுமே சரி வர ஆட்சி நடக்கலப்பா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுச்சாங்க. அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த சிங்கம் காட்டுராஜா சொல்லிச்சான், நீ தலைவன் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ தான் அந்த போய் சின்ன சிங்கம் எல்லாத்துக்கிட்டையும் படைகளை திரட்டிச்சான், எல்லா விலங்குகளையும் சொல்லி திருத்திச்சான், நம்ம இந்த நரியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அதை கொல்லணும், ஏன்னா நரிங்கள் எல்லாம் ஒன்று கூடிருச்சு, தந்திரமும் மந்திரமும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிச்சான். இது சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த எந்த விலங்குகளும் சின்ன சிங்கத்தை மதிக்கலையா சின்ன ராஜாவை. அதனால் நரி மறுபடியும் தந்திரம் பண்ணிச்சான், ஒரு அழகான மானை வேட்டையாடி அதை கொண்டு உணவாக பெரிய சிங்கத்திட்ட போட்டோன்னே அது ருசியில் தின்னுச்சான். தின்னுக்கிட்டே சொல்லும்போது, நான் இவ்வளோ நன்றி கடன் உனக்கு செய்கிறேனே, உன் மௌன் பேச்சு கேட்டுட்டு என்ன தப்பாக நினைக்கலாமா அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ தான் அந்த குட்டி ராஜா வந்து பொழிஞ்சிருந்து கேட்டுதான் இந்த நரி தந்திரம் பண்ணுறதையும் மந்திரம் பண்ணுறதையும். அப்போ ஒரு முடிவு பண்ணிச்சான், நம்ம அப்பாவை இந்த குகைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறதால தான் இப்போ நம்ம வளர்ந்துட்டோம்ல, நம்ம அப்பா மாதிரி வேஷம் போட்டு நம்ம அப்பாவை ஒழிச்சு வச்சுருப்போம். அந்த நரி வரும், அது வரும்போது நம்ம ஏமாற்றி அந்த இதை சொன்ன பேச்சை கேட்டு அந்த நரியை கொண்டுட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சின்ன ராஜா இது பண்ணிச்சான். அப்போது அந்த பெரிய ராஜா சிங்கத்தை சின்ன ராஜா நைட்டோட நைட்டாக கடத்தி கொண்டு வேறு குகையில் வச்சுட்டு இந்த சின்ன ராஜா படுத்திருந்துதான். அப்போ நரி வந்து ஒளிஞ்சிருந்து, அது உன் மகன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், அந்த சின்ன சிங்க ராஜா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி அவன் நாட்டில் அக்கிரமம் பண்ணுறான், அவன் நல்லவன் இல்லை ஒன்றை மாதிரி அப்படின்னு போய் புரட்டி எல்லாத்தையும் சொல்லி அந்த சிங்கத்தோட மனசை மாற்றிச்சான். இதுவும் அந்த சின்ன சிங்க ராஜா தெரியாமல் நரி தன் தந்திரத்தையும் மந்திரத்தையும் வெளியே காமிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த சின்ன சிங்க ராஜாவும் அதை கேட்டுக்கிட்டு, அப்படியா இப்படியா, சரி வா, சரி வா அப்படின்னு, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிடுச்சான். அந்த நரி இதை கேட்டுட்டு சந்தோஷத்தில் போய் எல்லாத்தையும் வேட்டையாடி அழிக்க ஆரம்பிச்சுதான். அழித்து எல்லாத்தையும் அக்கிரமம் பண்ணுறது, அது இது பண்ணுறது, நடித்து ஏமாற்றிக்கிட்டு இருந்தான். மத்தியானத்து நரி உணவு கொண்டு போகும்போது அந்த சின்ன சிங்க ராஜா உள்ளே படுத்திருந்துதான். வழிபட்ட சிங்கம் மாதிரி வேஷம் போட்டு, அந்த பெரிய ராஜா மாதிரி வேஷம் போட்டு படுத்துக்கிட்டு இருந்துதான். இந்த நரி வந்து கதையை அதுன்னு சொல்லி அந்த இறைய போட்டுட்டு, ஆஹாஹாஹா நீனு பெரிய ராஜா சாப்பிட்ற மாதிரி அந்த சின்ன ராஜா நடிச்சு தான் பெரிய சிங்கம் வேஷம் போட்டுக்கிட்டு. அப்பா அந்த நரி சொல்லிச்சான், ஆஹாஹா நான் நல்லவன் இல்லவன் புள்ள சொல்கிற மாதிரி, நான் தந்திரமானவன் மந்திரமானவன், உன்னை பொண்ணாக தான் இந்த நாட்டுக்கு நான் ராஜாவை, அந்த காட்டுக்கு ராஜாவாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி தானவத்தில் ஆடிச்சான். ஆஹாஹான்னு சிரிச்சு தான். அப்போ அந்த சின்ன சிங்க ராஜா யோசிச்சுக்கிட்டு பலிக்கிற மாதிரி அழுகுற மாதிரி நடிச்சு தான், என்னப்பா பண்ணுறது, என் மகனுக்கு அறிவுள்ள ஒன்றும் இல்லை, நீ தான் அந்த காட்டை காப்பாற்றணும், இந்த ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி நடிச்சு தான். அதுக்கு மோனை சொல்லி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ சாவ போகிற, உன் பிள்ளையும் நான் கொண்டுட்டு இந்த காட்டுக்கு ராஜாவாக ஆயிடுவேன்னு சொல்லிச்சான். அப்போ அந்த சின்ன ராஜா சிரிச்சுதான். இதை கேட்டு நிறையா இப்படி சிரிக்கிற ராஜா அப்படின்னு பயந்துக்கிட்டு இது பண்ணிச்சான்.
நீ நினைக்கிற மாதிரி நான் பெரிய சிங்கராஜா இல்லை, சின்ன சிங்கராஜா. அந்த மாதிரி தந்திரம் பண்ணி மந்திரம் பண்ணி இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ நான் உன்னை கொல்ல போகிறேன், இந்த நாட்டுக்கே இந்த காட்டுக்கே நான் தான் ராஜாவாக போகிறேன்னு சொல்லி அந்த தந்திர நரியை அடித்து அப்படியே சாப்பிட்டு முழுங்கிட்டு போய் வெளியே நின்று அப்போ மக்கள்கிட்ட சொல்லிச்சான், அந்த நரி செத்து போச்சு, ஏன்னா அதுக்கு உங்களை காப்பாற்றவும் வழி தெரில, அதுக்கும் வழி தெரில, யாருக்கிட்டே போய் மாட்டிக்கிட்டு செத்து போச்சு. இனிமேல் இந்த காட்டுக்கு ராஜா நான் தான் எங்கள் அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ எல்லாமே போய் பெரிய சிங்க ராஜா கிட்ட கேட்குவாங்க, ஆமாம் இதுதான் என் புள்ள தான் இனிமேல் இந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லிச்சான். அப்போ மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் ஆளுனாங்க. அப்போ அந்த பெரிய சிங்கராஜா அழுதுட்டு தன் மகனை வருடி நான் எவ்வளோ முட்டாளாக இருந்துட்டேன்ப்பா, ஒரு நிறைய என்ன ஏமாத்திருச்சு, தந்திரம் பண்ணி மந்திரம் பண்ணி நீ என்னை காப்பாற்றிட்டப்பா, என் பிள்ளைன்னு நிரூபிச்சிட்டேன், இந்த காட்டுக்கு நான் நீதான் ராஜான்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த சிங்கத்தை கட்டி பிடிச்சி அழுதுச்சான். பெரிய சிங்கராஜா சின்ன சிங்கராஜா. இதுதாங்க இங்கே நடக்குது. இதான்